ஓகே, மூணாவது சம் பார்த்துடலாமா? ஸோ இது வந்து தேர்ட் சம். தேர்ட் சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏபி ஏ ஈக்குவல் டு அங்கே முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வேர்ட்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேர்ட்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ற செட் எப்படி இருக்குன்னா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 லெஸ் தென் 8 8 விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 8 விட நேச்சுரல் நம்பர்னா என்னென்னது? 1லேருந்து ஆரம்பிக்குமா? 1 2 3 4 5 6 7. ஸோ 8 விட கம்மியா. லெஸர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 எடுத்துக்கணும். லெஸர் தென் மட்டும் கேட்கறதுனால நம்ம 7 வரையும் எடுத்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்றது என்னது? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் லெஸ் தென் 8. இதுல இருக்கிற இந்த லெஸ் தென் 8னா இதுக்குள்ளதான், ஓகேவா? இதுல இருக்கிற பிரைம் நம்பர்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரைம் நம்பர்னா என்னது? நம்மளுக்கு வந்து அதோட வாய்ப்பாடுலையும் அதோட டேபிள்ஸ்லையும் அதோட டேபிள்ஸ்லையும் 1வது டேபிள்ஸ்லையும் மட்டும்தான் வரும். இன்ஃபேக்ட் அது வந்து வேற எந்த டேபிள்ஸ்லையும் டிவைட் ஆகாது. ஸோ டூ டேபிள்ஸ்ல மட்டும்தான் வரும், 1 டேபிள்ஸ்ல வரும். 3 ஒரு பிரைம் நம்பர். 4 பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல வரும், 4 டேபிள்ஸ்ல வரும். ஸோ அதனால அது வந்து கணக்கு வராது. அதனால 5 மீதி இங்க இருக்கிற 4 டேபிள்ஸ்ல எதனா வருமா? வராது. ஸோ 5 டேபிள்ஸ்ல மட்டும் தான் வரும். 6 வந்து 2 டேபிள்லையும் வரும், 3 டேபிள்லையும் வரும். அதனால அது கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் 7 வந்து ஒரு பிரைம் நம்பர் தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மட்டும்தான் பி. அப்ப பி என்னது? 2 3 5 7. ஸோ இதெல்லாம் தான் பி. ஏன்னா நீங்க இந்த ஒன்னு வந்து அதோட வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும், மீதி எந்த வாய்ப்பாடுலையும் வராது அப்படின்னு சொல்றீங்கன்னா, 1 வந்து பிரைம் நம்பரும் இல்லை, கன்சல்டன்ட் நம்பரும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அது வந்து பிரைம் நம்பராகவும் எடுத்துக்கூடாது அண்ட் அனதர் நம்பராகவும் எடுத்துக்கூடாது, ஓகேங்களா? அதுதான் அது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சி பாருங்க. சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர். இதுல இங்க இருக்கிறதுலயே எல்லா பிரைம் நம்பர்லயும் ஒரே ஒரு நம்பர் தான் ஈவன் நம்பரா இருக்கும். நம்ம ஆர்டர் ஈவன் ஸ்பெஷலி விளையாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி 2 போட்டா ஈவன், அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஆடு ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைப்படை தமிழ்ல பாத்தீங்கன்னா. ஸோ இதுல வந்து ஈவன் பிரைம் நம்பர்னா எது மட்டும்னா 2 மட்டும்தான். ஸோ சி வந்து சீன்ற செட்டு வந்து 2 மட்டும்தான். இப்ப கிவன் எழுதியாச்சா? ஸோ இதை தான் நம்ம எழுதணும். சொல்யூஷன் சாரி கிவன் எழுதணுமா? ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன எழுதணும்? இங்க நம்ம எழுதி இருக்கிறது a ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. பீன்றது என்னது? 2 3 5 7. சீன்றது 2. ஸோ எழுதியாச்சு. இப்போ 2 வெரிஃபை 2 வெரிஃபை. ஸோ எதை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம்மு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இதுதான் நம்ம கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம போன சம்மு பார்த்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பியா இருக்கு, கிராஸ் சியா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்ல இருக்கிறது தான் எடுக்கணும். அப்போ போர்ட் மாஸ் ரூல்ல பிராக்கெட் இருக்கிறதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்னா என்னது? 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ஷன் பில என்ன இருக்கு? 2 3 5 7. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? காமனா 2 எலமெண்ட்லயும் ரெண்டுத்துலயும் இருக்கிற காமன் எலமெண்ட் எழுதணுமா? ஸோ காமன் எலமெண்ட் எது? 2 காமனா இருக்கு, 3 காமனா இருக்கு, 4 காமனா இருக்கு, 5 காமனா 4 இல்ல, ஓகேங்களா? 4 இல்ல, 2 3 5 7. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ மீதி எல்லாத்தையும் பண்ணோம். ஏ இன்டர்செக்ஷன் 2 3 5 7 கிராஸ் சின்றது 2. அப்போ 2 கூட எல்லாத்தையும் ஆர்டர் பேஸ் மாதிரி எழுதணும், கிராஃப்ல எழுதுற மாதிரி. 2 2 2 3
5, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் கிராஸ் பி கிராஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ கிராஸ் இன்டர்செக்ஷன், ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஏ கிராஸ் சின்னா என்ன பண்ணுவோம்? ஏவையும் சியும் கிராஸ் பண்ணுவோம். ஏன்றது 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சின்றது 2. ஸோ கிராஸ் பண்ணால் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 2, 7, 2. இது அப்புறம் பி கிராஸ் சி, பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் சி என்னது? பின்றது என்னது? 2, 3, 5, 7 கிராஸ் சி, அதான் 2. ஓகேங்களா? எழுதிடலாம். 2 எழுதியாச்சா? இப்போ இந்த 2 இதை கிராஸ் பண்ணோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இதுதான். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணோம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட் எது எதுன்னு பாருங்க. ஸோ எது எதுன்னு பார்க்கலாமா? இதில் 1, 2 இருக்கு. இதில் இருக்கா? இல்லை. 2, 2 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 2 இருக்கு, இருக்கு. 4, 2 இருக்கு, ஆனால் இந்த இதுல இல்லை, அப்போ இது கிடையாது. 5, 2 இருக்கு. ஓகேங்களா? 6, 2 இல்லை. 7, 2 இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இருக்கிறத மட்டும் எழுதிங்க. ஸோ இருக்கிறத மட்டும் எழுதுனா அதான் இன்டர்செக்ஷன். ஸோ என்ன வரும்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன வருது? 1ம் 2ம் ஈக்குவலாக இருந்தால் ஆன்சர் கரெக்டாக வருதா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அதனால் இது ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதாங்க இந்த சம்மு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் சம் பார்த்துடலாமா? தேர்டில் செகண்ட் சம். இப்போ தேர்டில் செகண்ட் சம் வந்து கிவன் ஃபஸ்ட்டு சம்முக்கு எழுதுன மாதிரி கிவன் எழுதிடலாம். ஸோ கிவன் அது ஏ வந்து என்னது? 1, 2, 3 .7 வரையும். நெக்ஸ்ட்டு பி என்னது? 2, 3, 5, 7. அப்புறம் சி என்னது? ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் 2. ஸோ இதில் இப்போ என்ன வெரிஃபை பண்ணும்? செகண்ட் சம் தான் வெரிஃபை பண்ணும். ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதை வெரிஃபை பண்ணிடலாமா? ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு சொல்யூஷன் எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது?
ஏ கிராஸ் பி மைனஸ் சரி ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி மைனஸ் சின்னு இருக்கா. ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ இதில் போர்ட்மாஸ் ரூல் படி பி மைனஸ் சி ஃபஸ்ட்டு பார்க்கணும். பின்ற செட் என்னது 2 3 5 7 மைனஸ் சின்ற செட்டு 2. அதாவது இந்த மைனஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற செட்டில் அந்த பின்னாடி இருக்கிற செட்டில் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு மீதி இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற செட்டை மட்டும்தான் எழுதணும். இப்போ பாருங்க, இதுலேயும் 2 இருக்கா, இதுலேயும் 2 இருக்கா. ஸோ ரெண்டுத்துலேயும் 2 இருக்கும்போது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற செட்டு மட்டும் தான் இங்கே இருந்தால் நீங்கள் அதை எழுதக்கூடாது, இங்கே இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அப்போ இதில் 2 இன்டூ கேன்சல் பண்ணிட்டா 3 5 7. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏன்றது என்னது 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி 3 5 7. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7. ஸோ இந்த மாதிரி எது வரையும் எழுதணும்னா 7 3 7 5 7 7. ஸோ இது வரையும் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இது வரையும் எழுதி இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போடணும். நான் டாட் போட்டேன், நீங்கள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பண்ணிடலாமா. ஏ கிராஸ் பி. ஸோ ஏன்றது 1 2 3 டாட் 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 7 வரையும். கிராஸ் பின்றது 2 3 5 7. ஸோ இங்கே இந்த இடத்துல போட்ட மாதிரியே இந்த இடத்துல நம்ம என்ன போட்டோமோ அதே மாதிரியே தான் இங்கேயும் வரும். ஸோ அதனால் அதை எழுதிக்கிங்க கிராஸ் பண்ணி. ஸோ நான் இப்போதைக்கு எழுதுகிறேன் 1 2 1 3 1 5 1 7. அப்படியே எது வரையும் எழுதுனா 7 2
7,3 7,5 7,7 இந்த சம் வந்ததுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இப்போ 10 நிமிஷம் பத்தாது. ஓகேங்களா, கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். ஏன்னா இதில் எழுதுறதே அதிகமாக இருக்குது. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும்னா ஏன்றது என்னது 1 2 3 டாட் 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 எது வரையும் 7 வரையும், சின்றது 2. ஸோ இந்த செட்டில் மட்டும்தான் எழுதணும். இதை கிராஸ் பண்ணால் 1,2 2,2 அதேமாரி எது வரையும் 7,2 வரையும் வருமா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ இதில் இருக்கிற நம்பர்லாம் இதில் மைனஸ் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வரும். ஸோ இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பர்ஸ். அதாவது இதில் வந்து 1,2 இருக்குது, 2,2 இருக்குது, 3,2 இருக்குது, 4,2 இருக்குது, 5,2 இருக்குது, 6,2 இருக்குது, 7,2 இருக்கா. ஸோ அதெல்லாம் இதில் ரிமூவ் பண்ணி எழுதிட்டுனா மீதி இருக்கிற அந்த 1,3 ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே வரும். அப்போ 1,3 2,3 4, இருங்க அப்படியே இது தேவையில்ல, லைனாகவே போயிடலாம். 1,3 1,5 1,7 அதுமாதிரி 2,3 2,5 2,7 எது வரையும் இந்த மாதிரினா 7,3 7,5 7,7. ஸோ இது வரையும் நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா. ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி A cross B units A cross B minus C equal to A cross B minus A cross C. ஸோ hence proved அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். அதான் இந்த சம். ஓகேங்களா, hence proved. ஸோ இடம் பத்தாத ஒரு ரீஜனுக்காக நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்களும் இப்படி எழுதாதீங்க, ஒழுங்காக எழுதுங்க, அப்போ தான் மார்க் போடுவாங்க. அவ்வளோதான். அடுத்த சம் போலாமா.